ஸ்டுடியோல 2025ல ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் அனிமேஷன் கதையா ரிலீஸ் ஆன இன்டு த மார்டல் வேர்ல்ட் அப்படிங்கிற படத்தோட முழு கதை உலகத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். படத்தோட கதை ரொம்ப சிம்பிள். தெய்வங்களோட உலகத்துல ஒரு குட்டி கடவுளா வாழக்கூடிய நம்ம கதையோட ஹீரோ சரியா 12 வருடங்களுக்கு முன்னாடி ஹீரோவோட அம்மாவுக்கு 12 நட்சத்திரங்களோட சக்திய பூமியில தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வான்னு ஒரு வேலையை கொடுத்திருப்பாங்க. ஆனா அந்த அம்மாவோ காதல் மோகத்துல விழுந்ததால நம்ம ஹீரோவை பெத்து போட்டுட்டு நட்சத்திரங்களையும் ஒழுங்கா பிடிக்க முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த தெய்வங்கள ஒருத்தரான போர் கடவுள் ஹீரோவை காப்பாத்தி இவங்க உலகத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க. முக்கியமான இன்னொன்னு, ஹீரோவோட அம்மா சம்பந்தப்பட்ட எல்லா நினைவுகளையுமே மொத்தமா அழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பையில மேல கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப ஏற்பட்ட நிலைமையில 12 வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் அந்த நட்சத்திரங்களை தேடி கண்டுபிடிக்கணும்னு ஹீரோ கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்படுது. இந்த வேலையை மட்டும் கரெக்டா பண்ணிட்டா போதும், குட்டி கடவுள்ல இருந்து பெரிய கடவுள் அப்படின்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இவனோட பழைய மெமரிஸ பாக்குறதுக்கான அனுமதியும் கிடைக்கும். இதுக்கப்புறம் என்னாச்சு, உண்மையாவே ஹீரோ அந்த 12 நட்சத்திரங்களை தேடி கண்டுபிடிச்சானா, அம்மா யாரு, அவங்களுக்கு என்னதான் ஆச்சுங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டானா. இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. வெல்கம் லிட்டில் வாய்ஸ் ஓவர். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக்கா பொறுத்து விடுங்க. அப்பதான் வீடியோ ஒரு 4 பேருக்கு போய் சேர ஹெல்ப்பா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுங்க. டெய்லி வீடியோ உங்களை வந்து சேரும். நான் உங்க எல்ஜி ஆர்ஐஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பத்திலேயே மார்டல் வேர்ல்ட காட்டுறாங்க. அதாவது தெய்வங்களோட உலகம். அப்ப திடீர்னு அதிபயங்கர சக்தியை கொண்ட ராட்சச வவ்வால் ஒண்ணு இந்த இடத்துக்குள்ள வருது. தடுக்க நினைக்கிற காவலர்களை கூட ரொம்ப அசால்ட்டாவே அடிச்சு போட்டு பறந்து போயிட்டே இருக்கு. ஆனா பாடி காட்சும் சும்மா கிடையாது. தங்களோட பவர்ஸை வச்சு மிகப்பெரிய மந்திர சுருள்களை அரக்கம் பக்கமா வீசி மொத்தமா வளைச்சு பிடிக்க நினைப்பாங்க. ஆனா அரக்க அதையும் கிழிச்சு தள்ளிட்டு இந்த தெய்வங்களோட தலைவர்கள் வாழ்வாங்க இல்லையா, அந்த இடத்துக்குள்ள போக பாக்குது. எப்படியாச்சும் தடுக்கணுமேன்னு மொத்த பேரும் தங்களோட பவர்ஸை வச்சு ஒரு மிகப்பெரிய தடுப்பு சுவரை உருவாக்குவாங்க. எப்படி இருந்தாலும் இது ஒரு பறவையாச்சே. சோ அதையும் தாண்டி மேல பறந்து போயிட்டு இருக்கு. தப்பிக்க போகுதோன்னு நினைக்கும் போது சடனா இங்க இருந்தோ வந்த ஒரு மேஜிக்கல் பவர் அந்த அரக்கனோட தோள்பட்டைய குத்தி கிரிக்குது. அதுவும் தொப்புல கீழே விழுந்துரும். ஆக்சுவலி இந்த சக்திகளுக்கு சொந்தக்கார வேற யாரும் கிடையாது, நம்ம கதையோட ஹீரோ தான். பொதுவா இந்த தெய்வ உலகத்துல இருக்கவங்களுக்கு பொதுவா மந்திரங்களை படிக்கும் போது மட்டும்தான் இவங்களுக்கு தெய்வ சக்தி கிடைக்கும். ஆனா ஹீரோவுக்கு பிறப்பாலேயே இந்த மேஜிக்கல் பவர் இருக்கு. அதுக்கப்புறம் சண்டையும் ஆரம்பிக்குது. மறுபடியும் தன்னோட பவர்ஸை வச்சு அட்டாக் பண்ணும்போது ரொம்ப அசால்ட்டாவே அந்த அரக்காதை எல்லாம் தடுத்துட்டான். இன்னைக்கு நீயா நான் பாக்கலான்னு ஹீரோ சண்டைக்காக இறங்கும் போது அந்த அரக்கனை பாருங்களேன், சடனா என்ன விஷயம்னு தெரியல, ஹீரோவை பார்த்ததுமே படார்னு தன்னோட ஆக்ரோஷத்தை விட்டுட்டு தலை குனிஞ்சு வணங்க ஆரம்பிக்குது. என்ன நடக்குதுன்னு புரியாம ஹீரோவுமே குழம்பி போயிடுவான். அப்ப திடீர்னு நம்ம ஹீரோவுக்கு இந்த தெய்வங்கள் உலகத்துல போட்டியா இருக்கக்கூடிய ஒரு கேரு பையன் களத்துக்குள்ள வரான். என்னடா அரக்கனை அட்டாக் பண்ணாம வேடிக்கை பாக்குறேன்னு பவரை பயன்படுத்தி ஒரு பஞ்ச போடுவான். இப்படி பண்ண அந்த அரக்கஞ்சு பார்ப்பானா மறுபடியும் தடுப்புல தான் பவர்ஸை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. கேரு பையன் தான் பவர்ஸ் வச்சு அந்த அட்டாக்க தடுக்கிறான். ஹீரோ ஹெல்ப் பண்ண வரும்போது அவனையுமே இந்த அரக்க அட்டாக் பண்ணுது. அங்க இங்கன்னு திருச்சி ஓடிட, அங்க இங்கன்னு திருச்சி ஓடி ஒரு ஈட்டிய வீசுவான். அதோட விடல ஸ்பைடர் மேன் மாதிரி வெப்ப விட்டு அந்த இருக்க மிகப்பெரிய சுருளை எடுத்து வீசுவான். அதுலயும் எஸ்கேப் ஆன அரக்க இப்ப நேரடியா கேடு பேனை அட்டாக் பண்ண பக்கத்துல வரும். மாய கத்திகளை வீசும்போது அது ஒரு கத்த கத்துறதுக்கே கத்தி எல்லாம் கதறிக்கிட்டு இருக்கு. ஆத்தாடி, அது தன்னோட பீம் பவரை பயன்படுத்த போகுது. ஆள உருவாசாமின்னு கேடு பையன் ஓடி போயிட்டான். ஆனா ஹீரோ அந்த இடத்தை விட்டு துளி கூட நகரவே இல்ல. உடம்புக்குள்ள இருந்து நூத்துக்கணக்கான வெப்ப வெளியில கொண்டு வந்தவ குறுக்க ஒரு சிலந்தி வலை மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அரக்கனை அலைக்கா லாக் பண்ணிட்டான். கடைசியில அந்த மிருகத்தோட வறும புள்ளிகள்ல 4 குத்து விட்டதும் போதும் அவ்வளவுதான், அந்த அரக்க மிருகம் சுருண்டு படுத்துருச்சு. ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸால பிடிக்க முடியாத இந்த அரக்கனை தனியாலா நம்ம ஹீரோ பொழிச்சிட்டு கெத்தா இந்த கடவுள்களோட தலைவர்கள் கிட்ட வருவான். அப்பதான் போர் கடவுளான ஹீரோவோட மாஸ்டர் பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன இது, 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாமளே தேடி போனாலும் கண்டுபிடிக்க முடியாத 12 நட்சத்திரங்கள்ல ஒண்ணுதான் இந்த வவ்வால் அரக்க சக்தி. ஆனா இப்ப சம்பந்தமே இல்லாம அது இதுக்காக நம்மளோட இடத்துக்குள்ள வந்திருக்கு. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. நாம அந்த நட்சத்திரங்களோட பவர்ஸ் பிடிச்சாகணும். இந்த வேலையை யாரும் ஒழுங்கா முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு குட்டி கடவுள்ல இருந்து இம்மார்டல், அதாவது சாகா வரத்தோட ப்ரொமோஷன் கிடைக்கும். கேரிப்பைய சந்தோஷத்துல ஆஹா இந்த வேலையை நம்ம பார்க்கலாம்னு நினைக்கும் போது உள்ள வந்த ஹீரோவும், குருவே தயவு செஞ்சு எனக்கு இந்த வேலையை கொடுங்க, நான் அந்த 12 நட்சத்திரங்களை பிடிச்சிட்டு வரேன். அப்பதான் மத்த கடவுள்களும் ஏப்பா என்ன பேசிட்டு இருக்க, இது எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளியே உங்க அம்மா 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனித குலத்துல இந்த நட்சத்திரங்களோட சக்தி பிடிக்க போனவ நம்மளோட சட்ட திட்டங்களையும் மீறி ஒரு மனுஷ பையனை காதலிச்சா அவனோட கடமைகள் இருந்து அவ விலகினா. அதுக்கு பிறகுதான் நாங்க உன்னை காப்பாத்தி இங்க கொண்டு வந்தோம்.
மறுபடியும் உன் அம்மா பண்ண அதே தப்ப நீ பண்ண போறியோன்னு தோணுத. கேடி பையன் இதான் சாக்குன்னு. ஆமா குருவே, நீங்க சொல்றது ரொம்ப சரி. வேலையை என்கிட்ட கொடுங்க, நான் பக்காவா பிடிக்கிறேன். கடவுள்களுக்கு வேற வழியே கிடையாது. அதனால ஹீரோ கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்காம பக்கத்துல இருக்க கேடி பையன்கிட்டயே ஒப்படைக்கிறாங்க. போறதுக்கு முன்னாடி இந்த அரக்கர்களை சிறை வைக்கக்கூடிய ஒரு மந்திர பேப்பரையும் மனித உலகத்துக்கு போறதுக்கான ஒரு சின்ன காயினையும் கொடுக்குறாங்க. இது இருந்தா மட்டும்தான் இங்க இருந்து மனித உலகத்துக்கு போறதுக்கான கதவை திறக்க முடியும். முதல்ல வவ்வால் அரக்கனை சிறை வச்சுட்டு கேடி பையன் அங்க இருந்து கிளம்புறான். ஆனா ஹீரோவால இதை ஏத்துக்கிட முடியல. தனியா வந்தவ தன்னோட அம்மாவோட போட்டோ ஒண்ணு இருக்கும், அதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்ப அதே இடத்துக்கு ஹீரோவோட குரு வருவாரு. எனக்கு தெரியும் நீ இங்கதான் இருப்பான்னு. இந்த பாரு, மத்த கடவுள்கள் முன்னாடி என்னால உனக்கு ஆதரவா பேச முடியாது. அதனாலதான் நான் உன்னை பாக்குறதுக்காக இங்க வந்தேன். இப்பவும் நேரம் கெட்டு போகல. உன் அம்மா மேல இருக்க தப்பான பணியை நீக்கிறதுக்கு நீ மனித உலகத்துக்கு போ. அந்த நட்சத்திரங்களை கேடி பையனுக்கு முன்னாடி நீ கண்டுபிடிச்சு கொண்டு வா. ஆனா ஒண்ணு, அவங்கிட்ட இருக்க மந்திர பேப்பர் உனக்கு தேவை. அப்புறம் உனக்காக நான் ஒரு சின்ன பரிசு கொண்டு வந்திருக்கேன். மனித உலகத்துக்கு போறதுக்கான காயின் இருக்குல்ல, அதை ஹீரோவோட கையில கொடுப்பாரு. உன் கையில ஒரு சின்ன மந்திர கோடு இருக்கும். அது மட்டும் தான் நீ பூமியில இருக்கிறதுக்கான அவகாசம். சோ வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் திரும்பி வான்னு இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ நேரா மாய கதவு பயன்படுத்தி மனித உலகத்துக்கு கிளம்புறான். அப்படியே கட் பண்ணா மனித உலகத்துல ஒரு மிகப்பெரிய புனித கோயில் இருக்கும். இங்க இருக்க போர் கடவுளுக்கு யாரு முதல்ல தூபம் ஏத்துறதுன்னு ஒரு மிகப்பெரிய போட்டியே போயிட்டு இருக்கு. அப்ப பாருங்க, சம்பந்தமே இல்லாம ஒரு குட்டி உண்டு காலை கண்ணு குட்டி அந்த இடத்துக்கு வருது. ஆனா மக்கள் அதை துளி கூட மதிக்கவே இல்ல. அடைச்சி அந்தாண்ட போன்னு இட்டி ஒதுக்கிறானுங்க. இங்கதான் கரெக்டா ஹீரோயினோட என்ட்ரி. இவளை பார்த்ததும் போதும் இந்த கண்ணுக்குட்டியோட முகமே லைட்டா மாறுது. ஏன் எதுக்குங்கிறது தெளிவா தெரியல. உள்ள வந்த நம்மாலே சொருகி இருந்த தீபத்தை எடுத்து ஒருத்தன் பட்டலையே வச்சு விட்டா. அவன் தருமாறி பக்கத்துல இருக்க இன்னொரு ஆள் பலவில அந்த இடமே ஒரு கலவர பூமியா மாறுது. நல்லா சேட்ட பிடிச்ச ஆளாத்தான் இருக்கா. அதுக்கப்புறம் நேரா கோயிலுக்குள்ள வந்தவன் தாங்கிட்டு இருந்த மந்திர பேப்பரை பறக்க விட்டு கடவுள் உலகத்துக்கு போறதுக்கான கதவை தேடி கண்டுபிடின்னு சொல்லுவா. அப்படியே இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ மாய கதவை பயன்படுத்தி பூமிக்கு வந்திருப்பால. ஆக்சுவலா அந்த கதவு கனெக்டா இருக்கக்கூடியது ஹீரோயின் இருக்க இதே கோயில்ல. வெளியில மக்கள் பூஜை புரஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு குட்டி பையன் தான் அம்மா கிட்ட ஓடி வந்து பாசமா விளையாடி பேசுற விஷயத்த பார்த்த ஹீரோமே ரொம்ப ஏங்கி போயிடுவான். இங்க தன்னோட அம்மாவை பார்க்க முடியாமையே போயிடுமோன்னு. அப்ப கரெக்டா உள்ள வந்து ஒரு குட்டி பெத்தாரு. எப்பா ஹீரோ தம்பி, நீதான் குட்டி கடவுளா? ரொம்ப வேடிக்கை பார்க்காத, என் கூட வா, தலைவர்கிட்ட கூட்டிட்டு போறேன்னு ஒரு தாடிக்காரங்கிட்ட இன்ட்ரோ கொடுக்குது. வாங்க தம்பி, உங்களுக்கு என்ன வேணும்? போக கடவுள் என்ன வால் நட்சத்திரத்தை கண்டுபிடிக்க சொல்லி இங்க அனுப்பிச்சாரு. ஓ, வால் நட்சத்திரமா? எப்படி 12 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மா கண்டுபிடிக்க போறாங்க. அவங்க வேலையை ஒழுங்கா பார்த்துருந்தா இப்ப நீ வந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு ரொம்ப அவதூறா பேசிட்டு இருக்கான். சரி சரி, கொஞ்சம் வெயிட் பண்ண. உனக்கு சும்மால எங்க போகணும் என்ன பண்ணணும்னு வழிகாட்ட முடியாது. அதுக்கு எனக்காக ஒரு சின்ன வேலையை பண்ணி கொடுன்னு ஹீரோவோட கையில ஒரு தொடப்பத்தை கொடுக்குறானுங்க. என்ன இது? இவன் சொல்ற காரணம் ஒன்னும் சரியில்லையே. வேணும்னே நம்மள வச்சு ஏதோ ஃபன் பண்ணிட்டு இருக்கானோ இந்த மாதிரி ஹீரோ யோசிக்கிற அதே டைம்ல கரெக்டா ஹீரோயின் கோயிலுக்குள்ள மறைஞ்சிருந்த ஒரு மாய கதவை மந்திர பேப்பர் மூலமா கண்டுபிடிச்சிட்டா. ஆக்சுவலி இவ ஒரு மனுஷி தானே. ஆனா பாருங்க, ரொம்ப ஈஸியாவே அந்த கதவை கடந்து இந்த பக்கம் வந்துட்டா. குழம்பி போன ஹீரோவும், ஆமா நீங்க யாரு? ஏப்பா என்ன தெருவையா? நான் தான் கடவுள்னு ஹீரோயின் ஆக்டிங்க போடுவா. ஆனா இவ ஒரு மனுஷ பொண்ணுங்கிறத ஹீரோ ரொம்ப நல்லாவே கண்டுபிடிச்சிருவான். அப்புறம் என்ன, 2 பேரும் சண்டை போடுற போஸ்ல இருப்பாங்க. யார் மேல கைய வச்சுட்ட பார்வாயா வித்தையன்னு ஐயா அங்கிட்டு இங்கிட்டு சுத்தினவ ஒரு நெருப்பு பறவைய ஹீரோ பக்கமா பறக்க விடுறா. ஐயோ, அப்படின்னா ஹீரோயின் பயங்கரமான ஆளான்னு கேட்டா கிடையாது. பாருங்களேன், பாடு வேகத்துல வந்து அந்த பீனிக்ஸ் பறவை பக்கத்துல போனதுமே புசுன்னு காத்து போற டயராட்டம் தரையில விழுந்து மறைஞ்சு போயிடும். சரி, அது போல என்ன, எங்கிட்ட மந்திர பேப்பர் இருக்குன்னு மறுபடியும் பவரை பயன்படுத்துவா. இந்த படியும் பல்பு. அதுக்கப்புறம் தலையில இருந்த பூவை பிச்சு போட்டு சண்டை போடுவா. ஆனா வேலை கேட்கல. கிடைக்கிற கேப்ல எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும் போது கால்ல கைட்டு போட்டு நம்ம ஹீரோ அந்த புள்ளைய மொத்தமா லாக் பண்ணிட்டான். அப்ப நேரத்துக்கு உள்ள வந்த தாடிக்கார, ஓஹோ மனுஷனா இருந்துட்ட, நீ எப்படி இந்த இடத்துக்குள்ள வந்தானே இவன் கேள்வியை கேட்பான். ஆனா அவன் நான் ஒரு தேவதன்னு மறுபடியும் போய் சொல்லுவா. எப்பா ஹீரோ, இதவனு தப்பா இருக்கே, ஒருவேளை நீதான் இவனை உள்ள கொண்டு வந்திருப்பியோ? உன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. உண்மை என்னன்னு தெரியல வரைக்கும் இந்த இடத்த விட்டு உங்களால தப்பிக்க முடியாதுன்னு 2 பேரையும் தூக்கி அங்க இருக்க செல்லுக்குள்ள லாக் பண்ணுவானுங்க. ஹரி சண்டால பாவி, பாத்தியா, உன்னாலதான் நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். எது நானா? முட்டா பீசு, உனக்கு இன்னுமா புரியல? நம்ம 2 பேருக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது ரொம்ப தெளிவாவே அந்த தாடிக்காரனுக்கு தெரியும். இருந்தாலும் உன்னை வேறொரு தான் பிளான் பண்ணி இங்க அடைச்சிருக்கான். இத கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? இத சொல்லி முடிக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு கேரிப்பே வந்துட்டா. என்ன தம்பி, உள்ள வசதி எல்லாம் நல்லா இருக்கா? எனக்கு தெரியும்டா, நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உன்னோட குரு உனக்கு உதவி பண்ணுவார்னு. அதனாலதான் உனக்கு ஆப்பு வைக்கிறதுக்காக நான் இதே இடத்துல காத்திருந்தேன். அப்புறம் உன்னோட மந்திர நாணயத்தை நான் எடுத்துக்கிறேன். வாய்ப்பு கிடைச்சா அடுத்த முறை பாக்கலான்னு அங்க இருந்து கிளம்பிடுவான். கோவத்துல ஹீரோவும் அந்த கதவை அடிச்சு உழைக்கலான்னு நினைப்பான். இருந்தாலும் முடியல. ஏன்னா அது வெறும் கூண்டு கிடையாது, மந்திர கூண்டு. கட் பண்ணா இந்த இடத்துல ஹீரோவுக்கு ஒரு சின்ன இல்யூஷன். அதுல மனித உலகத்துல இருந்த ஹீரோவை எப்ப குரு கொண்டு வந்தாரோ அந்த நிமிஷத்துல இருந்து இங்க இருந்த மத்த கடவுள்களுக்கு இவன் மேல பெருசா எந்த ஒரு ஈடுபாடு
ஈடுபாடும் கிடையாது. முழுக்க முழுக்க வெறுக்கதான் செஞ்சாங்க. தன்னை எதுக்காக அம்மா விட்டுட்டு போறாங்கன்னு இப்ப வரைக்கும் ஹீரோவுக்கு தெரியவே இல்ல. அதை நினைச்சு நிறைய அழுதுட்டே இருப்பான். முக்கியமா இந்த கடவுள் உலகத்துக்கு வந்ததுமே குரு இருக்கார் இல்லையா, அவரு ஹீரோவோட பழைய மெமரிஸ் எல்லாம் எடுத்து ஒரு நினைவகங்களோட அறையில வச்சிருப்பாரு. இங்க பெரிய கடவுள்களுக்கு மட்டும்தான் அனுமதி. இப்ப இல்லூஷன் கட் ஆனதுமே நம்ம ஹீரோ கொஞ்சம் அமைதியாயிட்டு இதை எப்படியாச்சும் திறந்து வெளியில போகணும்னு கதவை திறக்கிறதுக்கு பாஸ்வேர்டை போட்டா போதும்னு அதை மாத்தி மாத்தி ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஆனா இவனால முடியல. இங்கதான் ஹீரோனுக்கு டக்குனு ஒரு ஐடியா. சுவர்கள்ல அங்க இங்கன்னு வித்தியாசமான புள்ளி இருக்க விஷயத்த கவனிச்சவ அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கும் போது அது ஒரு நட்சத்திரமா தெரியுது. சோ இப்ப அதவே பாஸ்வேர்டா போடும் போது நாச்ச மாதிரி இந்த கூண்டோட கதவு ஓபன் ஆகுது. பாத்தியாப்பா, நான் உன்னை விட ரொம்ப திறமைசாலி. வேணும்னா நீ ஒரு டீல் வச்சுக்கலாமா? நீ இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தியோ அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா அதுக்கு பதிலா நீ என்ன தெய்வங்களோட உலகத்துக்கு கொண்டு போகணும். ஆரம்பத்துல ஹீரோ யோசிச்சாலுமே முடியாதுன்னு சொல்லுவான். சரி, நம்ம பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல என் கூட வா, நாம இங்க இருந்து வெளியில போலான்னு மந்திர பேப்பர் மூலமா இந்த கூண்டுக்கு மேல இருக்க ஒரு சீக்கிரம் டோரை கண்டுபிடிச்சு சத்தமே போடாம 2 பேரும் அந்த சின்னோண்டு டனலுக்குள்ள பதுங்கி பதுங்கி போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் ரூம்குள்ள பேசிட்டு இருக்க இந்த கேடு பையனையும் தாடிக்காரனையும் கவனிக்கிறாங்க. கடவுள் தம்பி, நீங்க சொன்ன மாதிரியே வேற ஏதாவது பக்காவா முடிச்சுட்டேனே, கொஞ்சம் ப்ரொமோஷன் கேட்டு என்னை அந்த கடவுள் உலகத்துக்கு கொண்டு போனா நல்லா இருக்கும். சரி சரி, நான் மூத்த கடவுள்கிட்ட உன்னை பத்தி பேசுறேன். அப்புறம் இந்த மந்திர நாணையும் உங்ககிட்டயே பாதுகாப்பா இருக்கட்டும். தாடிக்கார பொட்டாட்டோ லாக்கருக்குள்ள வச்சுட்டு அந்த இடத்தை விட்டு 2 பேருமே வெளியில போயிடுவாங்க. இத தனக்கு சாதகமாக்கின ஹீரோ காவலுக்கு இருந்த குட்டி பெத்தார அடிச்சு போட்டுட்டு ஒரு வழியா மந்திர நாணயத்தை எடுத்துட்டா. அப்ப ஹீரோயின் சும்மா இல்லாம இந்த கேடு பையன் போகும்போது தங்கிட்டு இருந்த மந்திர பேப்பரை அங்க இருக்க டேபிள்ல வச்சுட்டு போயிருப்பான். அது மட்டும் கிடையாது, 12 நட்சத்திரங்கள்ல 2வது நட்சத்திரத்தையும் இந்த பைபிள்ல புடிச்சிட்டாங்க. ஆனா இதோட ரகசியம் தெரியாம நம்ம ஹீரோயின் சைட்ல இருக்க கட்டைய திருவி லைட்டா ஒரு அமுக்கு பாருங்க, உள்ள இருந்து ஒரு மிகப்பெரிய அரக்க வெளியில வந்துட்டான். அடி சண்டால பாவி, இன்னும் வேலை பார்த்து விட்டேன்னு அட்டாக் பண்ண வந்த அரக்கனா நம்ம ஹீரோ கைத்து போட்டு இழுக்கிறான். இங்க நடக்கிற பஞ்சாயத்தை கேட்டு கேடு பையனும் தாடிக்காரனும் வந்துட்டானுங்க. அரக்கன் சும்மா இருப்பானா? பிடிச்ச மாதிரி இந்த இடத்தை விட்டு தப்பிக்க ட்ரை பண்ணோம். ஹீரோ தான் வெப்ப வச்சு அது உடம்பைய லாக் பண்ணி வச்சிருக்கால. சோ ஒரு மரக்கட்டைய ஒரு ஸ்கேட் போர்ட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு அந்த இடத்தை விட்டு சரிக்கிட்டே கோயிலை தாண்டி வெளியில போயிட்டு இருக்கான். இந்த விஷயத்தை கவனிக்கிற கண்டுகுட்டி ஏதோ ஒரு காரணத்தால இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள ஓடுது. ஒரு பக்கம் அரக்க மிருகத்தை இழுத்து பிடிக்க ட்ரை பண்ணும் போது குறுக்க ஒரு மரம் இருக்க விஷயம் தெரிஞ்சு லைட்டா ஹீரோ பிடிய விடுவான் பாருங்க. படார்னு மரத்து மேல முட்டி அரக்க அதே இடத்துல காலி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, ரொம்ப ஈஸியாவே மந்திர பேப்பருக்குள்ள அதை அடைச்சிடுவாங்க. உடனே ஹீரோயினும் இந்த பாரு, நான் உங்ககிட்ட சொன்னல என்னால இந்த அரக்கர்களை பிடிக்க உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இந்த தம்மத்தோட பேப்பர் போதும்பா, வேலை வேணா, நான் ஒரு குட்டி கடவுள், என்னால இந்த வேலையை பாத்துக்க முடியும்னு கெத்தா பேசிட்டு நடந்து போடுவேன். மறைஞ்சு போயிடுவான். ஹீரோனுக்கு என்ன தோணும், ஆஹா உண்மையாவே இந்த கடவுள் எல்லாம் பெரிய ஆளுங்கதான்ப்பா, நொடி பொருள்ல மறந்துட்டாங்கன்னு கெத்தா பேசிட்டு இருப்பா. ஆனா இங்கதான் ஹீரோவுக்கு பல்பு. ஏன்னா இந்த பைத்தியக்காரன் கீழே வந்த குழியை கவனிக்காம தடுக்கி அதுக்குள்ள விழுந்திருப்பான். ஆளாச்சி, அவசரப்பட்டு உன்னை புகழ்ந்துட்டேன் பாரு. பாத்தியா, இந்த உலகத்தை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது, அதனால எல்லாம் தெரிஞ்சு என்ன கூட்டிட்டு போறான். உனக்கு ரொம்ப உதவியா இருப்ப. மந்திர பேப்பரை அரக்கரப்பை கண்டுபிடிச்சிட்டு வானே இவ ஒரு மந்திர சீட்டை அங்க இருந்து பறக்க விடுவா. எப்பா கடவுளே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அரக்கரை கண்டுபிடிச்சிடலான்னு இவ தனியா அனாமத்தா அடிப்பா. ஒரு பக்கத்துல கேடு பையன், யோ தாரி, உன்னால எல்லாமே கெட்டு போச்சியா, இந்த பாரு என்னோட மந்திர பேப்பரும் அப்புறம் அந்த மந்திர நாணயமும் எனக்கு திரும்ப வேணும். அப்படி இல்ல உன்னை கடவுள் வேலையை விட்டு தூக்கி காட்டு எருமையா மாத்தி விட்டுருவேன். அடுத்த மறுபடியும் ஹீரோவை காட்டுவாங்க. தனியா நடந்து போயிட்டு இருக்கும் போது சடனா இவன் கையில் இருக்க மந்திர பேப்பர் பயங்கரமா சுத்த ஆரம்பிக்குது. என்னன்னு புரியாம திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த குட்டி கண்ணுக்குட்டியை தூக்கிட்டு ஓடி விடுவா. ஆக்சுவலி அது மேலதான் இவ தூக்கி போட்ட மந்திர பேப்பரை ஒட்டி இருக்கு. ஏய், இதை தேடி கொண்டு வந்த? அட உனக்கு என்னமா விஷயம் புரியல, இதுதான்ப்பா நீ தேடிக்கிட்டு இருக்க அடுத்த நட்சத்திரம் அப்படின்னா சண்டைக்கு வந்து ஹீரோ போஸ் கொடுப்பான். ஆனா ஹீரோயின் வேணாம் தருகிறா. எப்பா இது அரக்கனா இருந்தாலும் நல்ல அமைதியான அரக்கம்பா, அதுக்கு ஏத்த மாதிரி கண்ணுக்குட்டியும் மூக்குல சளியை ஊத்திட்டு இருக்கு. சரி சரி, நான் உன்னை அடிக்க மாட்டேன், ஜம்மனு உள்ள போய் உட்காருன. பேப்பருக்குள்ள கண்ணுக்குட்டியை அடைச்சிட்டான். ஆனா பாருங்க அடுத்த நிமிஷமே பேப்பரை விட்டு கண்ணுக்குட்டி வெளியில வருது. எப்படி இது வெளியில வந்துச்சுன்னு புரியாம மறுபடியும் செக் பண்ணும்போது ஆக்சுவலா இந்த மந்திர பேப்பர் இவங்க லாஸ்டா அந்த குரங்கு அரக்கன்டோட சண்டை போடுறதுல லைட்டா கிழிஞ்சிருக்கும் போல. அது மூலமா தான் கண்ணுக்குட்டி மட்டும் லைட்டா வெளியில வந்துருக்கு. உடனே தான் பவாச வச்சு அந்த கிழிஞ்சு போன இடத்த சரி பண்ணிட்டு மறுபடியும் கண்ணுக்குட்டியை அடைச்சிட்டு இங்க இருந்து நேரா பக்கத்துல இருக்க நகரத்துக்கு வராங்க. இன்னைக்குதான் இந்த ஊருக்குள்ள விளக்க திருவிழா. ஹீரோவுக்கு புது காஸ்டியூம், சாப்பிடுறதுக்கு புது புது உணவெல்லாம் வாங்கி கொடுப்பா. அப்ப ஒரு சந்தேகத்துல இருப்புல இருந்த மந்திர பேப்பரை செக் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு பதிலா வேற எவ்வளவு ஒருத்த ஒரு கட்டையை வச்சுட்டு ஓடி
போயிருக்கான். நல்ல வேலை ஹீரோ அந்த திருடனை பாத்துட்டான். ஏலே இன்னைக்கு உன்னை பிடிக்காம விடமாட்டேன்னு பின்னாடியே தொடர்ந்து போயிட்டு இருக்கான். ஆனா ஹீரோனுக்கு இந்த ஊரை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும்ல. சோ அந்த திருட யாருங்கிறதுமே இவளுக்கு தெளிவா தெரியும். தனியா இவ ஒரு பக்கத்துல ஓடிட்டு இருப்பா, இன்னொரு பக்கத்துல ஹீரோ மந்திர பேப்பரை தேடிட்டு இருப்பான். அப்போ ஒரு இடத்துல திருட எஸ்கேப் ஆயிட்டோங்கிற நிம்மதியில மூச்சு வாங்கி நிக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. ஒரு தட்டு ஃபுல்லா சாப்பாடு இருக்கு. என்ன தம்பி நீ உன்னோட சாப்பாட்டுக்காக தான் இந்த திருட்டு வேலையை பாக்குறேன்னு ரொம்ப நல்லா தெரியும். மந்திர பேப்பரை கூட இந்த சாப்பாட்டை பொடின்னு அவங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அமைதியாயிட்டாங்க. ஆக்சுவலி இவனுக்கு ஒரு குட்டி தங்கச்சி இருக்கா. ரெண்டு பேரும் ஜம்முன்னு சாப்பிடுற நேரம் பார்த்து உள்ள வந்த ஹீரோ தான் பவர்ஸ் வச்ச கையில இருந்த மந்திர பேப்பரை இவன் வாங்கிட்டான். பாவம் இவள திரையத்தனமா கையில இருந்த சாப்பாடு வேற கூட்டி போயிரும். அதோட விடலையே. ஓ நீங்க ரெண்டு பேரும் கூட்டி கலவாரீங்களா? என்கிட்ட இருந்த பேப்பரை திருடுறதுக்காக தான் இந்த வேலை பாக்குறீங்களா? பதிலுக்கு ஹீரோயின் சும்மா இருப்பாளா? இந்த பாரு பாய்க்கு வந்த மாதிரி பேசாத. அவங்களுக்கு தேவை சாப்பாடு மட்டும்தான். அதுக்காக மட்டும்தான் இந்த திருட்டு வேலையை பார்த்தாங்க. நீ என்ன வேணா சொல்லு, ஆனா இதுக்கப்புறம் நான் தனியாவே இந்த வேலையை பாத்துக்கிறேன்னு இவன் பாட்டுக்கு நடந்து வருவான். ஆனா ஒரு லிமிட்டுக்கு மேல இப்படி அந்த அரக்கனை கண்டுபிடிக்கிறதுன்னு ஹீரோவுக்கு ஐடியாவே இல்ல. அப்பா உள்ள வந்த ஹீரோனோ இந்த பாரு நான் இனிமே உங்ககிட்ட பேசலாம் மாட்டேன், ஆனா நான் ஹெல்ப் பண்ணுவேன். அதுக்கு பதிலா நீ என்ன கணவன் உலகத்துக்கு கூட்டிட்டு போகணும். ஆரம்பத்துல யோசிச்சாலுமே இப்ப ஹீரோவுக்கு வேற வழியே கிடையாது. சோ இந்த டீலுக்கு ஓகே சொல்லுவான். அப்ப சடனா அங்க இருக்க கூரைகள்ல ஒரு புலி அரக்கன் ஓடுற விஷயத்த கவனிக்கிறாங்க. இதுவும் நட்சத்திரங்கள ஒண்ணுதான். சோ அதை பிடிக்கலான்னு கூரைகளுக்கு மேல ஓடும்போது ஹீரோவை தேடி கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு கேரிப்பை வந்துட்டான். ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமான சண்டை ஆரம்பிக்குது. ஆக்சுவலி எனக்கு இந்த அனிமேஷன் படங்கள்ல பிடிச்சதே ஃபேண்டசி ஆக்ஷன் சீன்கள் தான். என்னதான் சின்ன சின்ன காயங்கள் ஹீரோவுக்கு ஏற்பட்டாலும் கூட கடைசி நிமிஷத்துல கேரிப்பையனை அடிச்சு பழக விட்டுருவான். அப்ப மந்திர பேப்பர் தருமாறி ஹீரோயினோட கையில விடுது. கோவத்துல கேரிப்பையன் ஹீரோவை அடிச்சு கீழே தள்ளிட்டு ஒழுங்கு அதை என்கிட்ட கொடுத்துருன்னு மிரட்டுவான். அவ்வளவுதானப்பா எடுத்துக்கோன்னு இவ்வளவு நீட்டுவா. ஆனா இந்த முட்டா பேசு தடையை கவனிக்காம வந்து அங்க இருந்த சிம்னி ஓட்டைக்குள்ளேயே விழுந்துட்டான். அப்புறம் என்ன கிடைச்ச கேப்ல ஹீரோயின் எஸ்கேப் ஆயிட்டாங்க. நீ பண்ண உதவிக்கு ஹீரோ தேங்க்ஸ் சொல்ல அதெல்லாம் விட்டுக்கலுப்பா. நாம அந்த புலி அரக்கனை தேடி கண்டுபிடிக்கலான்னு ஊருக்குள்ள இருக்க ஒரு பெரிய ஹோட்டலுக்கு வராங்க. விதவிதமா சாப்பாடு ஆர்டர் பண்ணி நம்ம ஹீரோக்கு கொடுக்கும் போது முதல் முறையா சாப்பிட யோசிச்சாலும் கூட அதுக்கப்புறம் இவனுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சு போயிடுது. இவன் தான் விட்டு விளாசனான்னு பார்த்தா நம்ம கண்ணுக்குட்டி இருக்குல்ல அது வேற அப்பப்ப பேப்பரை விட்டு வெளியில வந்து சாப்பிட்டுட்டு உள்ள போகுது. இந்த காமெடிக்கு மத்தியில தான் கரெக்டா இவங்க தேடி வந்த அந்த புலி அரக்க இருக்கா இல்லையா அவன் கரெக்டா ஹோட்டலுக்குள்ள வந்துட்டான். ஆரம்பத்துல தமத்துண்டர் இருக்கும், ஆனா இப்ப பார்த்தா உருவக்கல ஜெய்ஜாண்டிக்கா இருக்கு. உடனே ஹீரோவும் களத்துல இறங்குறான். தான் பவர் வச்சு அட்டாக் பண்ணும்போது பதிலுக்கு அதுவும் ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இருந்தாலும் அழகா எஸ்கேப் ஆனவ சுத்தி வந்து ஜம்ப் அடிச்சு கைய மடக்கி ஒரு குத்து கடைசியில அந்த மிருகத்தை கட்டியும் போட்டுருவான். சரி சண்டை முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா கிடையாது. இந்த புலி அரக்கன் கடுப்பானது போதும் இதுக்குள்ள வந்து இன்னும் அதிகமான பவர்ஸ் எல்லாம் வெளியில வருது. நொடிப்படுதுல கைத்தை எல்லாம் அறுத்து போட்டுட்டு பித்து பிடிச்ச மாதிரி ஹீரோவை அட்டாக் பண்ணுது. இவனால ஒரு இடத்துக்கு மேல அடி தாங்கவே முடியல. ரைட்ரா இது வேலைக்காகாது, மொத்தமா சோழியை முடிச்சிட வேண்டியதுதானே. குரு ஹீரோவுக்கு சொல்லி கொடுத்த ஒரு ப்ளூ ஃபயர் பவரை யூஸ் பண்ணும்போது சூர புலியால தாக்கு பிடிக்க முடியல. சுருட்டு விழுந்துருச்சு. மறுபடியும் குத்தி உருவத்துக்கு வந்த புலிய அழகா மந்திர பேப்பர்லயும் அடைச்சாச்சு. வந்த வேலையை முடிச்சிட்டு திரும்ப ஹோட்டலை விட்டு வெளியில கிளம்பும் போது ஒரு ரெண்டு தடி பசங்க நம்ம ஹீரோயினை வழிமறைக்கிறாங்க. ஏய் இந்த பழத்தை வாங்கின எப்ப அதெல்லாம் திரும்ப தரப்போற? மனுஷருங்க நான் இன்னும் ஒரு 2-3 நாள்ல உங்களோட கடனை அடைச்சிடுவேன். ஓ ஒன்னால எப்படி முடியும்? நீ என்ன வேலைக்கு போற இல்ல உன்னை பாத்துக்கிறதுக்கு அம்மா அப்பான்னு யாராவது இருக்காங்களா? நீ அவர் அனாது தானே? இந்த மாதிரி இறக்க மறக்க பேசும்போது கரெக்டா உள்ள வந்த ஹீரோ ரெண்டு பேரையும் அடிச்சு பறக்க விட்டுட்டான். ஹீரோயின் வேற அழுதுகிட்டு ஓடி வந்து அங்க இருக்க மேற்கூரையில உட்காந்துருப்பா. உடனே இவளுக்கு பிடிச்ச கொஞ்சம் ஜூஸ வாங்கிட்டு வந்து ஹீரோ கையில கொடுப்பான். என்னாச்சு யார் அவங்க? உன்னை பத்தி என்கிட்ட நீ சொல்லவே இல்ல, எதுக்காக நீ கடவுள் உலகத்துக்கு போறான்னு மொத்த கேள்வியும் கேட்பான். பதிலுக்கு அவளும் சின்ன வயசா இருக்கும்போது என்ன ஒரு ஆன்டி தான் எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் என்னையே அறியாம எனக்குள்ள ஒரு சில மேஜிக்கல் பவர்லாம் இருந்தது. என் அம்மா பத்தி கேட்கும் போது உங்க அம்மா ஒரு தேவதை, அவங்க கடவுள் உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, உன்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் எங்க அம்மாவை தேடி கண்டுபிடிக்கணும்னு அந்த உலகத்துக்குள்ள போறதுக்கு உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன். குழம்பி போன ஹீரோவும் இல்ல கண்டிப்பா உங்க அம்மா கடவுளா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா என்னப்பா எங்கிட்ட ஆதாரமே இருக்குன்னு தன் கழுத்துல இருக்க ஒரு லாக்கெட்டை காடுவா. இங்க பாரு இதுதான் எங்க அம்மா எனக்காக விட்டுட்டு போன ஒண்ணு. இதே மாதிரி ஒண்ணு இங்க இருக்க எங்கேயும் நான் பார்த்தது கிடையாது. நீ தான் கடவுள் உலகத்தை சேர்ந்தவனாச்சே, இந்த மாதிரி ஒண்ணு அங்க யாருக்கிட்டாச்சும் பாத்துருக்கியா? இவ இல்லங்கிறான். கூடவே எனக்கு நட்சத்திரங்களை பிடிக்க ஹெல்ப் பண்ணா நான் உன்னை கடவுள் உலகத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு ஒரு வாக்குறுதியவும் கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து நரி குதிரை டிராகன் நிறைய அரக்கர்களையும் பிடிக்கிறாங்க.
கொடுக்குறாங்க. முக்கியமா ஹீரோனுக்கு தனக்குள்ள இருக்க பவர்ஸை எப்படி ஒழுங்கா பயன்படுத்துறோம்னா தற்காப்பு கலையை பத்தி ஃபுல்லா சொல்லி கொடுக்குறான். ஒரு நாள் நைட்டு ஒரு காட்டுக்குள்ள உட்காந்து மீனை சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது விறகு எடுக்க வந்த ஹீரோனுக்கு முன்னாடி கரெக்டா கீரிப்பை வருவான். நான் நினைச்சா உன்னை என்னால இதே இடத்துல சாகடிக்க முடியும், ஆனா அதை பண்ண மாட்டேன். ஆனா உன்னை நீ அந்த ஹீரோவை நம்பாத, கண்டிப்பா அவன் உன்னை கடவுள் உலகத்துக்கு அனுப்ப மாட்டான லைட்டா பொடி வச்ச மாதிரி பேசிட்டு கேரிப்பையன் கிளம்பிட்டான். திரும்ப ஹீரோ கிட்ட வந்தவ இவங்கிட்ட இருக்க மந்திர பேப்பரை அந்த கேரிப்பையன் கிட்ட எடுத்து கொடுத்தா கூட அவனை நம்மள கடவுள் உலகத்துக்கு அனுப்பி வைப்பான்னு திருடுற அளவுக்கு கூட யோசிப்பா. இருந்தாலும் மலை போல நம்புற ஹீரோவை ஏமாத்துறதுக்கு மனசு இல்ல. அதுக்கப்புறம் இந்த இடத்தை விட்டு நேரா பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துக்கு வராங்க. இன்னும் அந்த மந்திர பேப்பர் இங்கதான் கடைசி அரக்க இருக்க மாதிரி காட்டியிருக்கோம். ஆமாங்க, இப்ப வரைக்குமே நம்ம அழிஞ்ச மொத்தமா 11 அரக்கனை பிடிச்சிட்டாங்க. மிச்சம் இருக்கிறது இன்னும் 1. கிராமத்து மக்கள் இவங்களை பார்த்து ஆரம்பத்துல பயந்தாலும் கூட அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது சில நாட்களுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய ராட்சச நாக அரக்க வந்தா. அதுக்கு பயந்து நாங்க இந்த மாதிரி மிகப்பெரிய தடுப்பு சூழல் உருவாக்கியிருக்கோம். உடனே ஹீரோயினோ சரி கவலைப்படாதீங்க, இவர் ஒரு குட்டி கடவுள் தான், கண்டிப்பா இவர் உங்களை காப்பாத்துவாருன்னு அந்த நெருப்பு நாகத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு பிளான் போடுவாங்க. எப்பவுமே நெருப்புக்கும் தண்ணிக்கும் ஆகாதல்ல. சோ அந்த நாகம் வரும்போது தண்ணிய ஒரு பக்கமா ஊத்தி பக்கத்துல இருக்க ஆத்தங்கர வரைக்கும் அந்த பாம்பை கொண்டு போயிட்டா போதும். அங்க சண்டையை போட்டு ஆத்துக்குள்ளேயே அந்த பாம்பு மொத்தமா அமைக்கிடலாம். அப்புறம் ஹீரோயினும் தனக்கு தேவைப்பட்ட அளவுக்கு நிறைய மந்திர பேப்பர்ஸை உருவாக்கி வச்சுப்பா. இந்த வேலையை முடிக்கிறதுக்கே பைபிள்ங்களுக்கு நைட் ஆயிடுச்சு. அப்ப ஒரு பாட்டியம்மா உள்ள போந்த ஹீரோவுக்கு குளிருமேனு போர்வை எல்லாம் போத்தி விடுவாங்க. முதல் முறையா அன்பை ஃபீல் பண்ணக்கூடிய ஹீரோவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அன்னைக்கு நைட்டு அம்மாவோட போட்டோவை பார்த்து மறுபடியும் ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடையுது. கிராமத்தானுங்க சொன்னபடியே அந்த இடத்துக்குள்ள மிகப்பெரிய நெருப்பு நாகம் வருது. இவங்க செட் பண்ணி வச்ச பொறிக்கிட்ட வந்ததுமே ஒட்டுமொத்த தண்ணியும் அந்த பாம்பு மேல ஊத்துது. அப்புறம் என்ன கெஸ் பண்ண மாதிரியே இப்ப அந்த பாம்பு வழிய மாத்தி ஆத்தங்கிற பக்கமா திரும்பும். நம்ம ஆளுங்க சந்தோஷப்படுறதுக்குள்ளேயே கரெக்டா அந்த கேரிப்பைய உள்ள வந்து கத்திய வச்சு பாம்பை மறைஞ்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுக்கு என்ன தோணும், ஆஹா இந்த ஊருக்குள்ள இருக்க எவ்வளவு ஒருத்தன் தான் நம்மள அட்டாக் பண்றான்னு லைட்டா இந்த பக்கம் நோட்ட விடும்போது பயந்து போன ஒருத்தன் ஐயோ என்ன விட்டுருன்னு தெரிச்சு ஓடுவான். அவ்வளவுதாங்க, ஒட்டுமொத்த பில்டிங்ஸையும் அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்குது. மக்கள் உயிரை காப்பாத்துறதுக்கு ஹீரோ களத்துல இறங்கிட்டு அந்த நாகத்துக்கு எதிராக சண்டை ஆரம்பிக்கிறான். இவன் எவ்வளவு கூர்மையான ஊசிகளை வீசினாலும் சரி அந்த பாம்போட உடம்ப அது காயப்படுத்தவே இல்ல. முக்கியமா ஹீரோவுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பூமியில இருக்கிறதுக்கான அவகாசம் அதுவும் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. அதுக்குள்ள இப்படியாச்சும் இந்த அரக்கரை பிடிச்சாக்கணும். அதுவும் சும்மா இல்லாம நெருப்பு பந்துகளை கக்க ஆரம்பிக்குது. ஒட்டுமொத்த நகரமும் தீ பிடிச்சு எரியுது. இத தனக்கு சாதகமாக்கிற கேரிப்பைய உள்ள போந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்பை அணைச்சு மக்களை காப்பாத்தி நல்லா மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். ஒரு கோவத்துல ஹீரோவும் தாக்குள்ள இருக்க முழு பவர்ஸ் பயன்படுத்தி மறுபடியும் ப்ளூ ஃபயரோட அட்டாக் பண்ணுவான். பாம்பு பயந்துகிட்டு காடு வரைக்கும் ஓடி வந்துடும். மண்ணுக்குள்ள பதினோட பாம்பு படான வெளியில வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண நினைக்கும் போது இந்த இடத்துக்குள்ளதான் நம்ம கண்ணுக்குட்டி இருக்கா இல்லையா, அவ வெளியில வந்து வேணா அட்டாக் பண்ணாதங்கிற மாதிரி தலையாட்டுவான். ஒரு நிமிஷம் எதுவும் புரியாம அந்த பாம்புமே அமைதியாகுது. ஆனா ஏன் எதுக்குங்கிற காரணம் கூட தெரியாம நம்மால மந்திர பேப்பரால பாம்பை புடிச்சிட்டான். அப்ப கண்ணுக்குட்டிய பாருங்க, ஹீரோவை எழுத்துக்கிட்டு நேரா பக்கத்துல இருக்க ஒரு சின்ன வீட்டுக்கு கூட்டு வருது. அந்த இடமே ஃபுல்லா இடிச்சு போயிருக்கு. சுவர்கள்ல ஒரு சில ஓவியங்களும் இருக்கு. அதுல முக்கியமா நம்ம கண்ணுக்குட்டியோட படமும் இருக்கு. ஹீரோவுக்கு என்ன தோணும், சரி ஒருவேளை கண்ணுக்குட்டி வாழ்ந்த வீடு இதுதான் போலன்னு இவனாவே ஒரு முடிவுக்கு வந்துட்டான். நாம பண்ண பஞ்சாயத்துல ஹீரோனை மறந்துட்டமேன்னு நேரா இப்ப அங்க ஓடி விடுவான். இவருக்கான நாள் வேற முடிய போது இல்லையா, சோ பவருமே கம்மி ஆயிட்டு இருக்கு. ஊர் மக்கள் முன்னிலையில கேரி பையன் ஹீரோ இன்னும் எல்லாருமே இருக்காங்க. ஏப்பா நீ இந்த பிள்ளைய கடவுள் உலகத்துக்கு கொண்டு போறேன்னு சொன்னியாமே, ஒரு மனுஷன் கடவுள் உலகத்துக்குள்ள வர்றது தப்புன்னு உனக்கு தெரியாதா? ஹீரோயினும் சும்மா இல்லாம சொல்ல அவ சொல்றது உண்மையா? ஆமா, இருந்தாலும் நீ எனக்கு பண்ண உதவியால கண்டிப்பா நான் குரு கிட்ட உன்னை பத்தி பேசுவேன். அவரு உன்னை கடவுள் உலகத்துல அனுமதிப்பாரு. அப்புறம் உன்னோட அம்மாவை கூட நீ தேடி கண்டுபிடிக்கலாம். அடச்சா உன்னை நான் எவ்வளவு நம்பினேன் அப்படின்னா நீயும் என்ன ஏமாத்திட்டல. சரதான் போடான்னு அந்த இடத்தை விட்டு தெரிச்சு விடுவா. ஹீரோ தர மாதிரி கீழே விழுந்துட்டான். இந்த கேப்ல மந்திர பேப்பரை எடுக்கலான்னு கேடி பையன் குறுக்க வந்துட்டான். நல்ல வேலை கடைசி நிமிஷத்துல குரு தான் பவர்ஸை பயன்படுத்தி பூமியில மாட்டி இருந்த ஹீரோவை அலேக்கா மேல தூக்கிட்டு வந்துட்டாரு. இல்ல தம்பி, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நல்லபடியா முடிச்சுட்ட. கடவுள் முன்னிலையில உனக்கு அதிகாரமும் அங்கீகாரமும் கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் சொன்ன மாதிரியே 12 நட்சத்திரங்களை ஹீரோ பிடிச்சதால இவனுக்கு குட்டி கடவுள்ல இருந்து ப்ரமோஷன் கிடைக்குது. ஆனா ஹீரோ சந்தோஷமே படல. ஏன்னா இவன் வரும்போது அந்த கடைசி அரக்கனை பிடிக்கிறதுக்காக மக்கள் வாழ்ந்த நகரத்தையே அடிச்சு சின்னாபனமாக்கி இருப்பான். அதையெல்லாம் தாண்டி ஹீரோனோட மனசை பெருமளவு காயப்படுத்தி இருப்பான். அப்படியே இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ இருக்காளையா, ஆக்சுவலா லாஸ்டா நடந்த சண்டையில ஹீரோ கிட்ட இருந்து அந்த மந்திர நாணயத்தை இவ எடுத்துருப்பா போலாங்க. இப்ப அதை கையில வச்சுக்கிட்டு தன்னை ஒரு கடவுள் மாதிரி போய் சொல்லிட்டு இந்த கடவுள் உலகத்துக்கே வந்துட்டா. இவ
இவகிட்ட ஒரு லாக்கெட் இருக்கும்ல, அது எந்த கடவுளுக்கு சொந்தமானதுன்னு இந்த உலகத்திலேயே இருக்க நூலகத்துக்கு வந்து ஃபுல்லா செக் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இப்போ வரைக்கும் எதுவும் தெரியல. ஒரு பக்கத்துல ஹீரோ மந்திர நூலை வச்சிருக்கக்கூடிய அறைக்கு வந்துட்டான். இவன் ஏற்கனவே அதுல ஒரு சின்ன தையலை போட்டிருப்பால, அதை பிரிச்சு விட்டதும் போதும் நம்ம கண்ணுக்குட்டி வெளியில வந்துட்டான். அவனை அலைக்கா தூக்கிட்டு இப்ப ஹீரோவுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சதால நினைவகங்களை பாக்குறதுக்கான பெர்மிஷன் இவனுக்கு உண்டு. உடனே உள்ள வந்தவன், இங்க பாரு, என்னோட பழைய மெமரிஸ் என்னால பார்க்க முடியல, ஆனா உனக்கும் எனக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும்னு தோணுது. சோ உன்னோட மெமரிஸை நான் பார்க்க விரும்புறேன்னு அங்க இருக்க வெளிச்சத்துக்குள்ள அனுப்புறதும் போதும் இங்கதான் ஒரு கதையை பிளே ஆகுது. ஆக்சுவலா 12 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 12 நட்சத்திரங்களை பிரிக்கிறதுக்காக ஒரு வேலை ஒப்படைக்கப்படுச்சு. அதுவும் ஹீரோவோட குரு மூலமா அந்த அம்மா நட்சத்திரங்களையும் பிரிச்சுட்டாங்க. இருந்தாலும் அத குரு கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு மனசு இல்ல. ஏன்னா இந்த மனித இனத்தையே ஒரு இழிவான பிறப்பா இந்த பைபிள்ல பாக்குறாங்க. சொல்ல போனா இந்த பயலோட பிளானே 12 நட்சத்திரங்களோட பவர்ஸ ஒண்ணு சேர்த்து இந்த ஒட்டுமொத்த மனித இனத்தையும் அழிக்கிறது தான். இந்த உண்மை ஹீரோவோட அம்மாவுக்கு தெரிஞ்சதால நான் கொடுக்க மாட்டேன்னு மறுத்திருப்பாங்க. இன்னையே எதிர்க்கிறியான்னு இவன் அந்த அம்மாவை அட்டாக் பண்ணும்போது அவங்க காயப்பட்டு கீழே விழுந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மனித உலகத்துல ஒரு ஆள் மேல காதல் வந்து அவங்க கூட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்திருப்பாங்க. ஆனா வில்ல அப்பயும் சும்மா இல்ல. சில வருடங்களுக்கு பிறகு ஹீரோவோட அம்மா உயிரோட இருக்க விஷயம் தெரிஞ்சு அவங்கள தேடி கண்டுபிடிச்சு நட்சத்திரங்களை எடுக்க வந்திருப்பான். ஏன் உயிர் போனாலும் பரவாயில்ல, அவங்களதான் உன்னை எதுவும் பண்ண விட மாட்டேன்னு தான் புள்ளைய போல பாசமா நேசிச்ச நட்சத்திரங்களை அந்த இடத்தை விட்டு வேரோட தப்பிக்க வச்சிருப்பாங்க. இந்த கோவத்துல வில்ல தன்னோட முழு பவர்ஸை பயன்படுத்தி இந்த அம்மா குறியும் இந்த வீட்டையே மொத்தமா அழைச்சிருக்கா. ஆக்சுவலி அந்த வீட்டை தான் நம்ம கண்ணுக்குட்டியுமே ஹீரோ கிட்ட காட்டிருக்கோம். அப்படின்னா என்னோட அம்மா ஏற்கனவே இறந்துட்டாங்க, அவங்கள சாகடிச்சது இந்த வில்லன் தான். கண்ணுக்குட்டியை கையில வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த குரு நீ வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டான கண்ணுக்குட்டியவும் ஹீரோவையும் தனியா பிரிச்சுட்டான். ஏன் அப்படி எல்லாம் பண்ண, உன்னை மறு போல நம்பி இருந்த என் அம்மாவுக்கு அப்புறம் அப்பாவுக்கு அப்புறம் நான் உன்னதான் அளவுக்கு அதிகமா நேசிச்சேன். ஆனா அது எல்லாமே தப்புன்னு காட்டிட்ட. ஆனா என்னப்பா நீ ப்ரொமோஷன் கிடைச்சது, உனக்கு கிடைச்ச எல்லாத்தையும் வச்சு சந்தோஷமா இருக்காம அவசரப்பட்டு இங்க வந்துட்ட பாத்தியா. என் அம்மாவை கொன்ன கொலைகாரன் அவங்க மேல தவறான பழிகளை போட்டு இந்த ஒட்டுமொத்த கடவுள் உலகமும் அவங்கள தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அதுக்கு ஒன்ன பழி வாங்குவேன்னு குருவுக்கு எதிரா மறுபடியும் ப்ளூ ஃபயர் அட்டாக்க பயன்படுத்துவான். ஆனா அந்த அழுகு எதுவும் ஆகல. ஏண்டா இந்த வித்தையை கத்து கொடுத்த ஆளே நான் தான், என்கிட்ட உன் பாச்சா பழிக்காது. அப்புறம் இருள் உலகத்துல அந்த ஹீரோனையும் நான் தான் அடைச்சு வச்சிருக்கேன். 12 வருஷத்துக்கு மேல உன்னை பெத்த புள்ள மாதிரி வளர்த்துட்டேன். அதனால உன்னை கொல்றதுக்கு மனசு இல்ல. நெய்யும் அவ கூடவே இருள் உலகத்துல மாட்டிக்கிட்டு சாகுன்னு 2 பேரையும் ஒரு போர்ட்டல திறந்து உள்ள அனுப்பி வச்சுட்டான். ஆக்சுவலி மத்த கடவுள்களுக்கு இந்த மனித இனமும் முக்கியம் தரது ரொம்ப தெளிவா தெரியும். ஆனா வில்லன் மட்டும்தான் இந்த இனத்தையே மொத்தமா வெறுகிறான். சோ இவனுக்கு இடத்துல யார் வந்தாலும் சரி அவங்க எல்லாரையும் குட்டி கடவுள்ல இருந்து பெரிய கடவுள் வரையும் மொத்தமாவே அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் இருள் உலகத்துல நம்ம ஹீரோயின தாங்கி பிடிச்சு நடந்துட்டு இருப்பான். கவலைப்படாத, உனக்கு எதுவாகாம நான் காப்பாத்துவேன். இல்ல இது உன்னோட தப்பு கிடையாது, பாரு கடைசி வரைக்கும் நான் என்னோட அம்மாவை பார்க்காமையே சாக போறேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு நம்ம ஹீரோயின் அதே இடத்துல சுருண்டு விழுந்துருவா. கொஞ்சம் கொஞ்சமா அவளோட உடலும் அழைச்சிட்டு இருக்கு. முக்கியமா இவ கையில வச்சிருந்த லாக்கெட் இருக்கல, இந்த வில்லன் கூட சண்டை போடும்போது மொத்தமா தூளா நொறுங்கி போயிருக்கும். அது இப்பதான் இந்த புள்ளியோட கையில இருந்து கீழே விழுது. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு ஹீரோ சோகமாகும் போது கரெக்டா உடஞ்சு போட அந்த லாக்கெட் இருக்கு இல்லையா, அது ஒரு பவரா உருமாறுது. காயம்பட்டு பலம் இல்லாம போட 2 பேருக்கும் அந்த லாக்கெட்குள்ள இருந்து வெளிவந்த சக்தி அளவுக்கு அதிகமான பவர்ஸ கொடுக்குது. கூடவே இங்கதான் ஒரு பிளாஷ்பேக் ரிவீல் ஆகுது. ஆக்சுவலா ஹீரோவோட அம்மா வில்லன் கிட்ட சண்டை போட்டு பூமியில விழுந்ததுக்கு அப்புறமா ஒரு மனுஷ பையன் மேல காதல் வயப்பட்டாங்க. அதுக்கப்புறம் முதல் குழந்தையாதான் நம்ம ஹீரோ பிறந்திருப்பான். ஆனா இவனுக்கே தெரியாம 2வது ஒரு குழந்தை இருந்திருப்பாங்க. அதுதான் இவனோட தங்கச்சி. வில்லன் கடைசியா இந்த அம்மாவை அட்டாக் பண்ணும்போது தான் உடம்புக்குள்ள இருந்த உடல் சக்தியை பயன்படுத்தி இருப்பாங்க. இது மூலமா உடல் அழிஞ்சு போனாலும் கூட அவங்க உடம்புக்குள்ள இருந்த பவர்ஸ் அப்படியே பிரிஞ்சு 2 குழந்தைங்க உடம்புக்குள்ளயும் பாதியா போயிருக்கும். முக்கியமா ஒரு குழந்தைக்கு ஒரு லாக்கெட்டும் கிடைச்சிருக்கும். அந்த குழந்தை தான் நம்ம ஹீரோயின். இதுல இறந்து போனது ஹீரோவோட அம்மா மட்டும் இல்ல, அப்பாவும் தான். அம்மாவை பொறுத்த வரைக்கும் கடவுள் சக்தி இருக்கு. அப்படின்னா அப்பாவுக்கு என்ன பவர் இருக்குன்னு கேட்டா அவங்களுக்குள்ள காதல் சக்தி இருக்கு. வில்லனை பொறுத்த வரைக்கும் இடிபாட்டுக்கு வெளியில இருந்த நம்ம ஹீரோ தான் பார்த்திருப்பான். ஆனால அவனை கடவுள் உலகத்துக்கு தூக்கிட்டு வந்திருப்பான். ஆனா ஹீரோயின் இடிபாட்டுக்கு உள்ள இருந்திருப்பாங்க. அதனாலதான் இந்த பைபிள்ல கவனிக்கல. உண்மை தெரிஞ்சதும் போதும் அண்ணன் தங்கச்சி 2 பேரும் கட்டி பிடிச்சு பாச மலைய பொழிறாங்க. கூடவே அம்மா அப்பாவோட உருவங்கள் ஒரு மேஜிக்கல் பவரா தெரிய ஆரம்பிக்குது. சிதைப்பட்டு கிடந்த இந்த இருள் உலகத்தை விட்டு 2 பேரையும் பாதுகாப்பா இவங்க குடியிருந்த வீடு இருக்கலையா அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. கவலைப்படாத, இந்த வீடு நமக்காக துணையா இருக்கும். இனிமே யாரும் நம்மள காயப்படுத்த மாட்டாங்கன்னு டயலாக்க பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே வானத்துல வில்லம் பறந்து வந்துட்டு இருக்கான்.
இவரை தடுக்கிறதுக்காக சின்ன சின்ன காவலர்களும் நம்ம கேடி பையன் பெரிய கடவுள்கள் எல்லாருமே சண்டைக்கு வருவாங்க. ஆனா இந்த பையன் ஒரு போர் கடவுள்க சண்டை எல்லாம் சர்பத்தை குடிக்கிற மாதிரி 2 வீச்சில மொத்தபடியும் போட்டு தள்ளிட்டான். அதுக்கப்புறம் 12 நட்சத்திரங்களோட பவர்ஸ் பயன்படுத்தி வானத்துல ஒரு மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்துவா. டார்க் வேர்ல்டோட அது கனெக்ட் ஆகுது. மிகப்பெரிய பாறைகள் அப்படியே மனித உலகத்துல விழ ஆரம்பிக்குது. மக்களை காயப்படுத்துது. கேடி பையன் கெட்டவனா இருந்தாலும் கூட மக்களை காயப்படுத்தணும்னு அவன் எப்பவுமே நினைச்சது கிடையாது. சோ இவங்களை பாதுகாக்க தன்னோட பவர்ஸ பயன்படுத்துவான். அப்ப நேரத்துக்குன்னு ஹீரோயின் சண்டைக்குள்ள இறங்குறாங்க. மந்திர பேப்பர் மூலமா பீனிக்ஸ் பறவையை உருவாக்கி ஹீரோயின் அட்டாக் பண்ணுவா. வெள்ளம் கடுப்பாயிட்டு வால் அப்படியே சாட்ட கயிறா மாத்தி ஹீரோ பக்கமா வீசும்போது பதிலுக்கு நம்மால ஒரு பெரிய பாறை எடுத்து வில்ல பக்கமா வீசுவான். இவ அதை வெட்டி உடைச்சாலும் கூட கரெக்டா பின்னாடி பதுக்கி இருந்த ஹீரோயின் ஒரு பெரிய கல் எடுத்து மண்ட மேலேயே ஒரு அடி. உனக்கு என்ன தைரியம், என்னைய அடிச்சிட்டியான்னு மறுபடியும் சாட்டிக்கு வருவான். மறுபடியும் ஹீரோயின் மரத்திலிருந்து ஒரு கல் எடுத்து மண்டையிலேயே ஒரு அடி. இந்த கேப்ல ஹீரோ மந்திர கயிறுகளால அந்த வில்லனை கட்டி போட்டாலும் கூட அவனோட சக்திகளுக்கு முன்னாடி இதெல்லாம் சர்வ சாதாரணம். நொடி பொழுதுல அதெல்லாம் அத்து போட்டுட்டு ஹீரோவுக்கு எதிராக சண்டை போடும்போது அடி மேல அடிபட்டு நம்ம தலைவன் கீழே விழுந்துட்டா. மொத்தமா சோழியே முடிய போற நேரம் பார்த்த கரெக்டா ஹீரோ தன் பவரை தந்திரமா இந்த வில்ல மந்திர பேப்பர்ல இருந்துதான் எல்லா அரக்கர்களையும் விடுவிச்சிருப்பான்ல. அதுல வேணும்னே ஒரு சின்ன கோட்டை போட்டு விட்டான். அடுத்த நொடியே நம்ம குட்டி பெத்தாரு அதாங்க கண்ணுக்குட்டி அவன் ஒரு ராட்சச காலியா உருமாறிட்டான். வில்லனுக்கு ஓடி வந்து ஒரு முட்டு. இவன் உருவாக்குற சக்கர வியூகமும் மந்திர பேப்பர் கிழிஞ்சதால பலம் இழந்து போகுது. உடனே உள்ள இருந்த அரக்கம் பிரிவுகள் அத்தனையும் ரிலீஸ் ஆகுது. வில்ல தான் முழு பலத்தை பயன்படுத்துவான். ஹீரோ அந்த அரக்கரத்தினோட பவர்ஸ தன்னோட பலமா மாத்திக்கிட்டு நேருக்கு நேரா சண்டை போடும் போது வில்லனோட உடல் மொத்தமா அழிஞ்சு போகுது. ஆனா சாகிறதுக்கு முன்னாடி வானத்துல ஏற்பட்ட பிளவை பெரிய கடவுள்கள் ஒன்னா சேர்ந்த ஒரு மிகப்பெரிய மந்திரத்தால தடுத்திருப்பாங்க. அதை மட்டும் இந்த வில்ல உடைச்சிட்டு மொத்தமா அங்கேயே இறந்து போயிடுவான். எப்படியாச்சும் இது எல்லாத்தையும் சரி பண்ணணும்ல. சோ 12 நட்சத்திரங்களை வானத்துல உண்மையான நட்சத்திரங்களா மாத்தி இவங்கிட்ட தான் மந்திர நூல் இருக்குல்ல. சோ அத காயம்பட்ட இடத்துல தையல் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி குறுக்க நெருக்கன்னு வானத்துல பிளவு ஏற்பட்ட இடத்த ஃபுல்லா லாக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா டைட் பண்ணுவான். ஆனா ஒரு லிமிட்டுக்கு மேல அந்த நூல் எல்லாமே கிளிய ஆரம்பிக்குது. இங்கதான் ஹீரோவுக்கு தன்னோட அம்மா உடல் சக்தியை பயன்படுத்தின விஷயம் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். வேற வழி இல்லாம உலக மக்களோட உயிரை காப்பாத்த தன்னோட உடல் சக்தியை பயன்படுத்தும் போது நீண்ட போராட்டத்துக்கு பிறகு இவன் அந்த பிளவுகளையும் மொத்தமாவே லாக் பண்ணிட்டான். ஹீரோயினுக்கு இத பார்த்து அவ்வளவு சந்தோஷம். ஆனா நீ நல்ல வேலை பார்த்துட்டான இவ பக்கத்துல வந்து பேச நினைக்கும் போது அப்பதான் பயபுள்ளைக்கு சம ஷாக்கு. ஏன்னா தன்னோட உடல் சக்தியை பயன்படுத்தினதால ஹீரோ உடம்பு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்குது. இல்ல இப்படி நடக்க கூடாது, நீ என்ன விட்டு போகாதன்னு அழுவா. கவலைப்படாத, நான் திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதே இடத்துல அழிஞ்சு போற மாதிரி காதை இந்த இடத்துல சீன் கட் ஆகுது. இப்ப ஹீரோனுக்கு துணையா இருக்கக்கூடியது கண்ணுக்குட்டி மட்டும்தான். அடுத்த சில மாதங்களுக்கு பிறகு விளக்க திருவிழா வருது. இறந்தவங்களை நினைச்சு நம்ம ஹீரோ நூறு விளக்கேத்துறாங்க. அப்ப ஒரு புள்ளி கண்ணீர் ஹீரோ நினைச்சு சிந்தும் போது ஏதோ ஒரு மேஜிக்கல் பவர் அந்த கண்ணீர் அப்படியே தரையில சிந்த விடாம அழகா வானத்துக்கு மேல பறக்க விடுது. பொதுவா இந்த நூல் சக்தியை பயன்படுத்தக்கூடியது யாரு? நம்ம ஹீரோ தானே. சோ அப்படின்னா உலகத்தையும் மக்களையும் அழியாம ஹீரோ காப்பாத்தினதால மற்ற பெரிய கடவுள்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இறந்து போட அவனுக்கு திரும்ப உயிரை கொடுத்துருக்காங்க. அதைத்தான் இன்டைரக்டா சொல்லி அப்படியே இந்த இடத்துல படத்தையும் முடியறாங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. லாஸ்டா நம்ம LG ஸ்குவாட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்க மக்களே. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.